தாயாரை தரிசிக்க கீழே இறங்கி போகணுங்க. அப்படி போறப்ப பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுக்கு மேல இந்த நட்ராஜேஸ்வரர் சன்னதிக்கு வருகை தந்த அகஸ்தியரை வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு வரவேற்று, அவருக்கு ஆசி வழங்குற மாரி சிற்பம் வந்துட்டு அவ்ளோ அழகா வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த கோவில்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றோட இரு கரைகளும் காவிரி ஆறும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா ரம்மியமா வந்து காட்சியளிக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நாம கீழ இறங்கி வந்ததும் வலதுபுறமா வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் ஸ்ரீ அன்னபூர்ணி அம்மாள் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு எதிர்க்க ஒரு நந்தி சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இடதுபுறமா நடராஜர் வந்துட்டு நாட்டிய ரூபத்துல இருக்கிற சிற்பம் வந்துட்டு அவ்ளோ அழகா வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த அம்பாள் சன்னதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட பல தாண்டவங்களோட ஓவியங்கள் வந்துட்டு அழகா தீட்டியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட ருத்ர தாண்டவம், உமா தாண்டவம், கௌரி தாண்டவம், காளிகா தாண்டவம், திரிபுரா தாண்டவம்